அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி வாழைக்காய் பொரியலும் அது கூட தயிர் சாதமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு தயிர் சாதம் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு 300 கிராம் அளவு அரிசி எடுத்து சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துருக்குறோம். அது இந்த குக்கரில் சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு கப்பு ரைஸ் சேர்த்துருக்கோம். அதே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்குவோம். சின்னதாக ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குவோம். நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ரைஸ் எப்படி ரெடி ஆகிக்கிறத ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் இந்த அளவுக்கு ஃபுல்லாக குழவாக வெந்துருச்சு. அடுத்ததாக இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு இதில் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம இதை தாளித்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ரைஸில் இதை ஆட் பண்ணிக்குவோம். தாளிப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ண இஞ்சி சேர்த்துக்குவோம். அதோடு இந்த மாதிரி கட் பண்ணி பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ண கேரட் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கேரட்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இதை சேர்க்குறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்குவோம். இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்குவோம். ஃப்ரெஷ் க்ரீமு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இந்த ரைஸில் உள்ள சூடு இறங்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 1 கப் அளவு பால், 2 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம ஆல்ரெடி ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம். மற்ற இன்க்ரீடியன்ஸுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம தயிர் சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக டீப்பாக எல்லாத்தையுமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ தயிர்லாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வாழைக்காய் ஃப்ரை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்துக்குவோம். இப்போ வாழைக்காவை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு உண்டான மசாலா ரெடி பண்ணிக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறோம். நீங்கள் எந்த சில்லி பவுடர்னாலும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக 65 மசாலா, அதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். ஒரு 1.5 டீஸ்பூன் ரவா சேர்த்துப்போம். அரிசி மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ட்ரை மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி இருக்கிற வாழைக்காவை எடுத்து இந்த மசாலாவில் டிப் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அடிக்கிக்குவோம். எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த மசாலா டிப் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்துட்டோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு
ஆயில் சேர்த்துக்கும். ஆயில் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கும். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த ஸ்லைஸை இதில் அப்படியே ஆயிலில் டிப் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து வாழைக்காய் வந்து கொஞ்சம் திக்காக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஆயிலில் வேகணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக வெந்த பிறகு இதை திருப்பி போடுவோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக பரட்டி போட்டுருவோம். எல்லாத்தையும் பரட்டிட்டோம். பரட்டி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டும். இதெல்லாம் ஃபுல்லாக பொரிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஃப்ரைமையான தயிர் சாதமும் வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.